முக்கிய செய்தி. கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். நதிகள் இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த அந்த கடிதத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தில் நதிகள் இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு உத்தரவிடுமாறும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடிக்கு அந்த கடிதத்தில் வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமை ஆகியவற்றிற்கு பிரதமர் மோடி உத்தரவிட வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நதிகள் இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதத்தை எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக முதலமைச்சர் ஒரு முக்கியமான கடிதத்தை பிரதமருக்கு எழுதியிருக்கின்றார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்த கடிதத்திலே பிரதமரை வலியுறுத்தி இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். இந்த திட்டத்தின் மூலமாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட தென் தமிழக மாவட்டங்களுக்கு நீர் பற்றாக்குறையை போக்க முடியும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், தமிழ்நாடு என்பது இயல்பாகவே மேற்பரப்பு நீர் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம். நம்முடைய மாநிலத்தின் குடிநீர் தேவை உள்ளிட்ட நீர் தேவைகளுக்காக 30 விழுக்காட்டுக்கு மேலே அருகில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை சார்ந்திருக்கின்றோம். எனவே இந்த கோதாவரி, காவிரி, வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார். ஏற்கனவே முதல் கட்டமாக கோதாவரி, பெண்ணாறு, அதாவது பெண்ணையாறு, பாலாறு, வெள்ளாறு இணைப்பு திட்டத்திற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அதோடு சேர்த்து இந்த கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தையும் செயல்படுத்த வேண்டும். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்கின்ற ஒரு அந்தஸ்தை வழங்கினால் மட்டும்தான் விரைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்பதால் அதற்கான அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்தினால் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட மாநில மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனளிக்கும். தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டத்தை விரைவாக வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு தேவையான முழு அர்ப்பணிப்புடன் அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக உள்ளது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பிரதமர் அவர்கள் தொடர்புடைய பயன்பெறக்கூடிய மாநிலங்களுடன் ஆலோசனைகளை விரைவாக நடத்தி நிலுவையில் உள்ள பிரச்சனைகளில் உடன்பாட்டை ஏற்படுத்த வேண்டும். காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ள கட்டளை கதவணை வரை இந்த இணைப்பை நீட்டிப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கையை இறுதி செய்ய வேண்டும். முன்னுரிமை அளித்து இந்த திட்டத்தை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டமாக விரைவான முறையில் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒருங்கிணைந்த குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு சிறப்பு நோக்க அமைப்பை நிறுவ வேண்டும் என்பதையெல்லாம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய முதலமைச்சர், இந்திய பிரதமர் அவர்கள் தனிப்பட்ட கவனம் செலுத்தி தென்னிந்தியாவின் நீர் பற்றாக்குறை உள்ள பகுதிகளுக்கு நீண்டகால நீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும், நம்முடைய சிறப்பான நீர் வளங்களை சமமாக நிலையான முறையில் பயன்படுத்துவது என்ற தேசிய குறிக்கோளை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கு இது கணிசமான பங்களிப்பை வழங்கும் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், கோதாவரி, காவிரி, வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.